சென்னை அம்பத்தூரில் தெருக்களில் பட்டாக்கத்திகளோடு வலம் வந்த ரவுடிகள் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களை அடித்து உடைத்து அட்டகாசத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கும்பல் சிக்குமா? மகுபோதையில் பட்டாக்கத்திகளுடன் மோதிக்கொண்ட கும்பல் பொதுமக்கள் தட்டி கேட்டதால் ஆத்திரத்தில் வாகனங்களை அடித்து உடைக்கும் காட்சிகள்தான் இவை. நள்ளிரவில் நடந்த தாக்குதலின் பின்னணி என்ன? சென்னை அம்பத்தூரில் கோகிலாம்பாள் தெருவைச் சேர்ந்தவர் 22 வயதான செல்வ பாலாஜி. இவர் தனது நண்பர்களான வெங்கட்ராமன், சரண்ராஜ், பரத் உள்ளிட்ட 7 பேருடன் அம்பத்தூர் புதூர் தாங்கல் பூங்காவில் அமர்ந்து மது அருந்தி உள்ளனர். பின்னர் இவர்கள் அனைவரும் வீட்டிற்கு செல்லாமல் பூங்கா அருகே சாலை ஓரத்தில் படுத்து தூங்கி உள்ளனர். நள்ளிரவு 2 மணி அளவில் செந்தில் பாலாஜி தூக்கத்தில் எழுந்து நண்பர்களிடம் வீட்டிற்கு செல்வதாக கூறிவிட்டு புறப்பட்டு சென்றார். அம்பத்தூர் கல்யாணபுரம் மாரியம்மன் கோவில் வழியாக சென்றபோது 22 வயதான புவன், 20 வயதான அஜய் மற்றும் 2 சிறார்கள் செல்வ பாலாஜியை வழிமறித்து மதுபானம் கேட்டு தகராறு செய்துள்ளனர். அப்போது இருவருக்கும் இடையே ஏற்பட்ட சண்டையில் புவன் கத்தியால் செல்வ பாலாஜி தலையில் வெட்டி உள்ளார். தலையில் காயமடைந்த செல்வ பாலாஜி சத்தம் போட்டு தூங்கிக் கொண்டிருந்த நண்பர்களை அழைத்துள்ளார். ஓடி வந்த நண்பர்கள் செல்வ பாலாஜியுடன் சேர்ந்து புவன், அஜய் உள்ளிட்டோரை ஓட ஓட விரட்டி சென்று தாக்குதல் நடத்தி உள்ளனர். இறுதியில் இந்தியன் பேங்க் காலனி அருகே சிக்கிய புவனை கத்தியால் கால் தொடையில் வெட்டி உள்ளனர். அவரது சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வீடுகளில் இருந்து ஓடி வந்து கையில் ஆயுதங்களுடன் இருக்கும் கும்பலை தட்டி கேட்டுள்ளனர். ஆத்திரமடைந்த கும்பல் சாலை ஓரம் நிறுத்தி வைத்திருந்த கார்கள் உள்ளிட்ட வாகனங்களை அடித்து நொறுக்கினர். இந்த தாக்குதலில் 10 கார்கள், 4 லோடு வண்டிகளின் முன்பக்க கண்ணாடி உடைக்கப்பட்டன. 6க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகன கண்ணாடிகளையும் அடித்து உடைத்து அட்டகாசத்தில் ஈடுபட்டனர். இங்கே நாங்கள் காரு வீட்டு வெளியே விட்டு வைப்போம். அதில் இன்றைக்கி விடிகாலம் பார்க்கும்போது யாரோ முகம் தெரியாத நபர்கள், யாரும் தெரியல, அவங்க இருக்கிற தெருவில் இருக்கிற எல்லா காரையுமே அடித்து உடச்சிருக்காங்க. என்னோடய காரும் அதில் பாதிக்கப்பட்டிருக்கு. கஞ்சா அடிச்சுட்டு 2 பேர் மோதலில் உடச்சி வச்சுருக்காங்க. எங்கள் கார் மட்டும் இல்லாமல் இந்த தெருவில் கிட்டத்தட்ட ஒரு 10 காருக்கு கண்ணாடியை உடச்சிட்டு இருக்கானுங்க. 2 வீலரு இதெல்லாம் போட்டு அரிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. இது சம்மந்தமாக நாங்கள் அம்பத்தூர் T1 காவல் நிலையத்தில் புகாராக அளிச்சிருக்கோம். ஆனால் இந்த தெருவில் அதிகமாக கஞ்சாவுக்கு அடிமையானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. தயவுசெய்து ஆவடி ஆணையாளர் இதுக்கு கஞ்சா ஒழிக்கிறதுக்கு சிறப்பு பிரிவு போட்டு துரிதமாக நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். காயமடைந்த செல்வ பாலாஜி, புவன் ஆகியோர் தனித்தனியாக அம்பத்தூர் காவல் நிலையத்தில் புகார் செய்தனர். வழக்கு பதிவு செய்த போலீசார் புவன், அஜய், செல்வ பாலாஜி, வெங்கட்ராமன் மற்றும் 2 சிறார்கள் என 6 பேரை கைது செய்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் சிலரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இரவு நேரங்களில் மது விற்பனை, சட்டவிரோத போதை வஸ்துக்கள் விற்பனை போன்ற பழக்கங்களால் இளைஞர்கள் இதுபோன்ற அட்டகாசத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். போலீஸ் ரவுண்ட்ஸ் அவ்வளோவா வரதில்லை சார். யாருன்னா இன்ஃபார்ம் பண்ணால் தான் வராங்க. மிச்சப்படி யாரும் எதுவும் ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை. கேமரா இல்லை. இந்த தெருவில் எந்த கேமராவும் இல்லை சார். அதை கண்டுபிடிக்கிறதுக்கே எங்களுக்கு இதுவாக இருக்குது. இன்னும் நைட்டில் நடந்தது யாருக்கும் என்ன நடந்ததுன்னு தெரியாது. சத்தம் கேட்டுச்சு, டமல் டமல்னு சத்தம் கேட்டுச்சு. நாங்கள்லாம் ஓடி வந்தோம். அது ஆளுங்கெல்லாம் கத்தியெல்லாம் எடுத்துன்னு போனானுங்க. இந்த தெருவில் ஒரு 5 பேர், இந்த வண்டிகளை உடச்சது ஒரு 5 பேர் போனாங்க. அதை மட்டும் பார்த்தோம். பின்னால் அதை சகப்பு சண்டை போட்டுங்களா அந்த தம்பி ஓடினான். ஓடினோடனே பயந்துட்டு அவங்க கையில் இருக்க பொருளை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டான் அவன். காவல்துறையினர் முறையாக ரோந்து பணியில் ஈடுபட்டு இரவு நேரங்களில் சமூக விரோத கும்பல்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.